ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா கொஞ்சம் நல்லாவே வீடியோ காணுமேன்னு நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ரைப் சம்மிட் மொராய் சிட்டியில் நடந்த அந்த ப்ரோக்ராமுக்கு போனப்போ ஓப்பன் பிளேஸாக இருந்ததுனால சரியான பனி, அந்த பனியில் இருந்தது எனக்கு ஒத்துக்கலை. அதனால் இத்தனை நாளாகவும் சளி பிடிச்சிருந்தது, இருமல், சரியான சளி. இப்போ கூட எனக்கு உடம்பு சரியில்லை தான், இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால சரின்ட்டு போய் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்காக நீங்கள் கொஞ்சம் துவா செய்யுங்க. அந்த லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்திருப்பேன், எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது தான் என்னோடய வீடியோஸ்க்கு தடங்கலை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதே மாதிரி தான் காசை கொடுத்து வினையை வாங்கின மாதிரி நான் போய் கண்டென்ட் கிடைக்கும் அது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். கண்டென்ட் கிடைச்சதோ இல்லையோ என் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. காசை கொடுத்து வினையை வாங்கிக்கிட்டேன், அது நல்லா தெரிஞ்சு போச்சு. கண்டென்ட்டும் எனக்கு கிடச்சிச்சு, இருந்தாலும் அது நல்ல வியூஸ் போகலை. வியூஸ் போனாலும் எனக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை, ஏன்னா காப்பிரைட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போட முடியலை. நீங்களும் எனக்காக கொஞ்சம் துவா செய்யுங்க. இந்த வருஷம் ரமலான் ஸ்பெஷலாக ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது கணேசன் ஸ்டோரில். கணேசன் ஸ்டோர் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். சாரதாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க கடை தான் இந்த கணேசன் ஸ்டோர். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கணேசன் ஸ்டோரில் சாரீஸ் கலெக்ஷன் போடுங்க சிஸ்ன்னு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து நீங்கள் எல்லோரும் பார்க்கணுங்கிறதுக்காக தான். அதோட நிறைய பேர் நிறைய வாண்டட் கேட்டிருக்கீங்க. ஒவ்வொன்றா நான் கண்டிப்பாக போடுறேன் இன்ஷா அல்லாஹ். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, அவங்க பேர் என்னன்னு தெரியல, எந்த இதில் வந்துச்சு அது இப்படியும் மறந்து போச்சு. அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, ஆலியா கட் சுடிதார் எங்கே நல்லது கிடைக்கும் அப்படின்ட்டு, எங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இந்த கேள்விக்கு நான் கொஞ்சம் விரிவாக பதில் சொல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அது காமனான உள்ளதால அதுக்கு பதில் சொல்ல முடியலை. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னென்னா எல்லா இடத்துலையுமே எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு டிசைன் நல்லாயிருக்கும், ஒவ்வொருத்தவங்கள்ட்ட மெட்டீரியல் நல்லாயிருக்கும், ஒவ்வொருத்தவங்க விலை கொஞ்சம் நல்லாயிருக்கும், நார்மலாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே எல்லாமே நல்லாயிருக்கும். நான் தனித்து இவங்கள்ட்ட மட்டும்தான் இது நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறது நல்ல முறை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரியான கொஸ்டினை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே நல்லபடியாக தான் வச்சுருக்காங்க, எல்லா கடையிலையுமே நல்லது தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டினுக்கு எனக்கு பதில் சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்களை உயர்த்தி பேசி மற்றவங்கள தாழ்வாக சொல்லிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான். அவங்களோட கொஸ்டின் இயல்பானது தான். எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம திருச்சியை பொறுத்தவரை மெஜாரிட்டியாக எல்லாருமே நல்லபடியாக தான் வச்சுருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். பேசிக்கிட்டே இப்போ நிறைய இது சாரீஸ் போயிடுச்சு. உங்களுக்கு நிறைய சாரீஸ் இதில் காட்டியிருக்கேன். அவங்க டிஸ்பிளேயில் போட்டிருக்கதே நிறைய சாரீஸ் போட்டிருந்தாங்க, அதை தான் அவங்க இதில் ஃபுல்லாகவும் வச்சுருக்காங்க. இன்னும் 10 டேஸில் உங்களுக்கு நல்ல புதுசெல்லாம் நிறைய வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் 10 டேஸ் கழிச்சு போனீங்கன்னா நல்ல நியூ வெரைட்டிஸ் நிறைய வரும். இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஆனால் நியூ வெரைட்டிஸ் நிறைய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் நிறைய கடைக்கு ஆன்லைன் பர்ச்சேசிங் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அதனால் இந்த தடவை நான் வீடியோ எடுக்க போகும்போதே கேட்டுட்டேன், இந்த கடையில் ஆன்லைன் பர்ச்சேசிங் இருக்கா அப்படின்ட்டு. அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பரை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். கீழே உங்களுக்கு நார்மல் ரேஞ்சில் இருந்துச்சு. அதே மாதிரி பூனம் சாரீஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில். இங்கே ஒர்க் சாரீஸ், சில்க் சாரீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ரேட் நான் மேக்ஸிமம் காட்டியிருக்கேன். ரேட் தெரியாததுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டு கூட அவங்களுக்கு அனுப்புகிறேன்னா அனுப்பி கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நம்ம வீடியோ காட்டி இந்த சாரீ என்ன ரேட்டுன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து நம்ம சேனலையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான நிறைய கலெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடணும்.
இந்த saree வந்து 2850. இதில் வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்குது எல்லாத்துக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சில்க் சாரீஸ்லேருந்து ஒர்க் சாரீஸ்லேருந்து எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இன்னும் நியூ வெரைட்டிஸ் நிறைய வரப்போகுது 10 டேஸ்க்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் போய் பார்க்குறேன்னா ஒரு 10 டேஸ்க்குள்ளே இப்போ கழித்து போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு போடணும். இன்னும் 1 வீக் கழித்து போனீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த saree வந்து டிஷ்யூ saree. இது வந்து 1620 ரூபான்னு சொன்னாங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் பியூர் சில்க் சாரீஸ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருந்தது. நார்மல் ரேஞ்சிலே இருக்குது, ஹை ரேஞ்சிலேயும் இருக்குது. இந்த சைடு இருக்கிறது ஃபுல்லாவுமே பியூர் சில்க் சாரீஸ் தான். அதே மாதிரி ஆப்போசிட்டில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே காட்டன் சாரீஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்ததுலேயே இந்த சாரியில் எந்த சாரீ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லலாம். இன்ஷால்லா இந்த வருஷத்துக்கான ரமலான் கலெக்ஷன் நிறைய போடணும்னு நானும் ஆசைப்பட்றேன். என்னோடய உடம்பு சூழ்நிலையும் கரெக்டாக வரணும். இன்ஷால்லா எனக்காக நீங்களும் துவா செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ போட தயாராக இருக்கேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் இன்ஷால்லா சீக்கிரமே. நன்றி.